வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாநகராட்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உப்பாற்று ஓடை கழிமுக பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலிலும் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மேயர் ஜெகன் பெரியசாமி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் மேயர் ஜெகன் பெரியசாமி அளித்த பேட்டியில், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்க மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியில் புதிய மழைநீர் வடிகால், புதிய கால்வாய் மற்றும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரம்பலம் குளம் நிறைந்து கடலுக்கு மழைநீர் வழிந்தோடும் பகுதியாக அத்திமரப்பட்டி, முள்ளக்காடு போன்ற பகுதியில் உள்ள நீர் வழித்தடங்களை சீரமைக்க உத்தரவிட்டுள்ளேன். உப்பாற்று ஓடையில் கழிமுகமாக இருந்த பகுதியில் மணல் திட்டுக்கள் மற்றும் முட்செடிகளை அகற்றி முழுமையாக சீரமைக்கும் பணி நடைபெற உள்ளது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இந்த பணிகள் முடிவடையும் என்றார். ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி மற்றும் கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். இதுதான் நம்ம பரமளத்திலிருந்து வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் அகலத்தில் வந்து இங்கிருந்து சேர்ந்து அப்படி கடலுக்குள்ள போயிடும். இந்த பகுதி வந்து நல்ல அகலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஏறாது. வார்டு நம்பர் 52, 55, 56 நம்ம கோரமலையிலேருந்து வெளியே வர்ற பகுதி, அத்திமரப்பட்டி எல்லா பகுதியும் இதில் வெளியே வந்துட்டுனா நம்ம கலெக்டரேட் முன்னாடி வர்ற தனியாக இருந்தாலும் சரி ஈஸியாக வடிஞ்சிடும். இந்த ஆட்டம் வரக்கூடாதுங்கிறக்காண்டி மலைக்கு முன்னக்கூட்டியே ஏற்கனவே வந்து மண்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இதனால் அகலம் காணாதுங்கிறக்காண்டி இன்னும் அகலம் படுத்துட்டு நாளிலேருந்து பணி ஆரம்பிக்க வைக்கிறது. இந்த பணியை தான் இன்றைக்கி ஆய்வுக்கு வந்தோம். அதில் நிறைய இடத்துல மண் திட்டாக இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டாச்சி நம்ம தனியார் பங்களிப்பு, அதாவது எஸ்சிபிசி பவர் பிளான்லேருந்து கேட்டிருக்கோம். பங்களிப்போட மாநகராட்சி மேற்பார்வையில் மாநகராட்சியும் உள்ள அதிகாரிகளும் ஒன்று இருந்து அவ்வளோ பண்ணி அப்புறப்படுத்தணும்னு தெரிவித்து கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இது வந்து நான் கோரமலையிலேருந்து வழித்தடம், அதில் முத்தியாவரம் பகுதி சவுத் சோனில் உள்ள வெளியே வர்றது, பக்கல்கோடை இருக்குது. அதுபோக 10 வழித்தடம் இருக்குது. தூத்துக்குடியில் உள்ள தண்ணி வெளியே போகிறதுக்கும் அது எல்லாம் ட்ரெயினெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரென்தன் வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. உப்பாத்த ஓடையில் தெரியும்ல, திருச்செந்தூர் ரோட்டில் இருந்து கிருஷ்ணாங்க வேப்ரேஜ்லேருந்து இந்த இடம் வரைக்கும் 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் பண்டு ஸ்ட்ரென்தனிங் பண்ணியாச்சு. அதை கோயில்பிள்ளை நகர் பின்னாடி வரைக்கும் பண்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதுக்கப்புறம் அகலம் கொஞ்சம் காணாது. ஏன்னா இதில் தண்ணி நின்றுச்சுன்னா அங்கே ஏறும். அதனால் இந்த அகலத்தை இன்னும் படுத்துறதுக்காண்டி இப்போ வர்ற வழியே பார்த்துருப்பீங்க, தண்ணி ஒரு வளைவுமாக இருக்கும். அந்த வளைவை கணக்கு பண்ணியே தோண்டி மண்ணை எடுத்து அப்படி உள்ளே வச்சு அகலப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 330 அகலம் ஓடை ரெக்கார்டு படி. ஆக்சுவலாக பீரோண்டி ஓடை தான் அது. மாநகராட்சி பகுதி வந்ததுனால நாங்கள் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்ததில் 100 மீட்டர் தான் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர். அந்த 100 மீட்டரை வந்து மேங்க்ரோவ் ட்ரீ இருக்க டச் பண்ண மாட்டோம், அது வேணும். ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது. அது இல்லாத வேலைக்கார மரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு என்ன டெப்த்து வேணுமோ அதை மட்டும் கிளியர் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இப்போ அந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்துருப்பீங்க, ஈபி டவர் பக்கத்தில் இதில் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வரட்டும்னு சொல்லியாச்சு. இந்த டிஸ்போஸ் அகலம் ஆக தான் அங்கே ஏறாது. ஒரு உதாரணத்துக்கு 300 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ணாங்க வேப்ரிட்ஜ் முன்னாடி. அதுக்கு முன்னாடி 180 மீட்ரு. இதில் 600 மீட்டர் கிடைச்சாலும் சரி தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த ஹைட்டே லோ டயர் வரச்சில் 12 மணி வரைக்கும் தண்ணி கடல் உள்ளே வாங்கினாலும் இந்த இடம் அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் உள்ளே